நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது மீன் வசியம் செய்வது எப்படி என்கிறது தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க, கடல்லையோ இல்லைன்னா குளத்துலையோ ஏரியிலையோ மீன் பிடிக்க போகிறவங்க இந்த பிரயோக முறையை பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா அதிகப்படியான மீன் கிடைக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு உங்களுக்கு விற்கும். மற்றவங்களுக்கு விற்கிறத விட நல்ல விலைக்கு விற்க முடியும். இதனால் நல்ல லாபம் கிடைக்கும். இதற்கு நிறைய முறைகள் இருக்குது. இந்த மீன்வசிய முறைகளுக்கு அது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா, கடலில் அலையை கட்டுப்படுத்தி அது மாதிரி பண்ணுவாங்க. அந்த இடத்துல மட்டும் உங்கள் வலையில் மட்டும் மீன் படுற மாதிரி பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு மீன் படாமல் ஸ்தம்பனம் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு மட்டும் அதிகப்படியான மீன் கிடைக்கிறதுக்கு மீன் வசியம் எப்படி செய்கிறது இந்த முறையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய முறைகள் இருக்குது. இதில் பைரவரை வச்சு செய்கிற முறை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ முறையில் அந்தோணியாரை வச்சு செய்கிற முறை இருக்குது. அப்புறம் முஸ்லீம் முறையில் அல்லாவை வச்சு செய்கிற முறை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடனை வச்சு செய்கிற முறை இருக்குது. இன்னும் நிறைய முறைகள் இருக்குது. இதில் நான் எளிமையான முறைங்கிறது நம்ம மாடன் எளிமையாக எல்லாருக்குமே சித்தி ஆகிடுவாங்க. அதனால் மாடன் முறையை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதற்கு ஒரு எந்திரமும் இருக்குது, ஒரு மந்திரமும் இருக்குது. இந்த முறையை எப்படி பயன்படுத்துகிறேன்னா, ஒரு தட்டில் விபூதி ஃபுல்லாக பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு, கிழக்கு முகமாக ஒரு விளக்கு, நீங்கள் வடக்கு முகமாக இருந்துட்டு கிழக்கு முகமாக ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு ஜபிச்சுக்கிட்டு இந்த விபூதியை நீங்கள் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வலையிலெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த வலையை நீங்கள் போடுறப்ப அதிகப்படியான மீன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் வெறும் மந்திரம் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் எந்திரம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த எந்திரம் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த எந்திரம் தேவைப்படாதும்பாங்க. நிறைய பேர் மந்திரம் மட்டுமே போதும்பாங்க. உண்மையிலேயே நீங்கள் அந்த மீன் வசியம் பண்ண போகிறீங்கன்னா என்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அது நம்ம பழைய மாணவர்களாக இருந்தால் எந்த கட்டணமும் கிடையாது. மற்றவங்களுக்குன்னா ஒரு சிறிய காணிக்கை வாங்கிக்கிட்டு நான் இந்த எந்திரத்தை கொடுப்பேன். சரிங்களா? அதனால் தவறாது நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, இதுக்கு உண்டான மந்திரத்தை இப்போ நம்ம பார்ப்போம். அறிவோம் மாடா, பட்டாணி மாடா, வாவா மாடா, காணக்கடலிலே சாடு சாடு, ஓடு ஓடு, கடலை கலக்கி கடலில் கிடக்கும் மச்சங்களை எல்லாம் கரையில் கொண்டோடி வாடா மாடா, நான் நினைத்த இன்னான் மடியில் சாட்சி சாட்சி, தள்ளு தள்ளு மாடா. இதுதான் அந்த மந்திரம். இதை ஒரு 1008 உரு கொடுக்கணும். இதுக்கு அந்த நான் நினைத்த இன்னார் மடியில்ங்கிற இடத்துல யாருக்கு வலையோ அந்த மடி யாரோடதோ அவங்களோட பேரை அதில் சேர்த்துக்கணும். இப்போ 2-3 பேர் சேர்ந்து ஒரு இதுக்கு போடுறாங்கன்னா அவங்க 3 பேர் பேரையுமே சேர்த்துக்கலாம். தவறு கிடையாது. சரிங்களா? இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி கிடைக்கும். இது வேணும்னா இதை நானே உங்களுக்கு பிரயோகப்படுத்தி தரேன்னா நானே பண்ணி கொடுப்பேன். அதில் எந்திரத்தையும் போட்டு கொடுப்பேன். அதான் எந்திரத்தை நீங்கள் வலையில் கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் ஒரு தாயத்தை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதிகமான மீன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.